வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காடெல்லாம் பிச்சிப்பூவு கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வாசலில் 10-15 கட்டட தொழிலாளர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஐயா, என்ன இது, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க என்று குழம்பி போனவளாக கன்னியம்மா சங்கரனை பார்த்தாள். நான் தாம்மா சொன்னேன், எல்லாருக்கும் இது பக்கம், அதுக்கோசரம்தான் என்றான் சங்கரன். வீட்டு திண்ணை அருகே 2 மட்ட பலகைகள், 5-6 கொளுத்து கரண்டிகள், 3 நீர்மட்ட பலகைகள், சில தூக்கு குண்டுகள் எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தப்பு பண்ணால் தண்டனை தரட்டும், வேண்டாங்கள. ஆனால் எடுத்த எடுப்பில் தொழிலாளி மேலே கையை நீட்டுறது, அவங்கள வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறதுங்கிறதெல்லாம் மோசமான சமாச்சாரம். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. கணீர் என்ற குரலில் சங்கரன் பேசினான். அவங்க கிட்ட பணபலம் கீது, எதனாச்சும் பண்ணுவாங்க, எப்படியாச்சும் பொழைச்சிக்குவாங்க. நம்மளை போல ஏழைங்க என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் பொறுத்துக்குன்னு தான் போகணும் என்றான் மணி. இன்னாடா பெரிய பணக்காரனுங்க, மீனாட்சி கிழவி கத்தினாள். பணக்காரனுங்களாயிருந்தா எதை வேணா பண்ணி போடுவானுங்களா? ரோட்டோரமாக கடந்துச்சே போனோம். இவங்க கிட்ட கீற பணத்தினால அதை எழுப்பிட முடியுமா? மனசாளி இல்லாமல் என்னடா செய்யும் பணம்? சுண்ணாம்பு கலவை ஏறி ஏறி தோல் உரிந்து கரையாய் தெரியும் பாதங்களையே பார்த்து கொண்டிருந்த பாப்பாத்திக்கு மீனாட்சி கிழவி சொன்னது சரி என்று பட்டது. எங்க அந்த காசி பையன் என்று விசாரித்தாள் சின்னம்மா. வருமா, எல்லாரும் வந்துடுவாங்க என்ற உறுதியும் தைரியமுமாக அகிலாண்டம் சொன்னாள். அதா 5-6 பேர் இங்க வராப்புல கீது என்று சொன்ன கன்னியம்மாளின் குரலில் சோகம் கரைந்து பெருமிதம் லேசாக எட்டி பார்த்தது. ஆட்கள் வந்த திசையை பார்த்தாள் மீனாட்சி பாட்டி. நாம பாட்டுக்கு இங்க உட்காந்துக்கினே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. யாருன்னா சைட்டுக்கிட்ட போய் பார்த்துக்கின்னு வந்தா நல்லது என்றான் சங்கரன். நான் போய் பார்த்துக்கின்னு வரட்டுமாப்பா என்றான் ஐயப்பன். ஆமாம், ஒரு ஓட்டம் போய் பார்த்துட்டு வந்துடு, என்ன செஞ்சுக்கணுங்கிறாங்க, யார் யாரு கீறாங்கன்னு பார்த்துக்கணு வா. 16 வயது நிரம்பாத பையன் ஐயப்பன் ஓடினான். பொழுதியை கிளப்பி கொண்டு வந்த படகுக்காரை கண்டதும் ராகினியின் மனம் படபடவென்று அடித்து கொண்டது. இன்றைக்கு 3வது நாளாக கொத்து வேலைக்காரர்கள் வரவில்லை என்று தெரிய வந்ததும் ஆராரையும் குதிப்பான். கொத்து வேலைக்காரர்கள் செய்வது தப்பென்று அவளுக்கு படவில்லை. தவிர அவள் புருஷனுக்காக அவர்கள் எடுத்த முடிவு அது. உள்ளே நின்ற காசியை சத்தம் போட்டு அழைத்தாள். வேறு என்ன செய்வது? ஓனர் வராப்ல தெரியுது, போய் கேட்டு திறக்கணும். வெறுப்பு கொப்பளிக்கிற கண்களுடன் எரிச்சல் பொங்க காசி அவளை பார்த்தான். வெளியே ஹாரன் அலறும் சத்தம் கேட்டது. என்ன நினைத்தாளோ ராகினி விறுவிறுவென்று போய் கேட்டை திறந்தாள். காசிக்கு மனம் கசந்தது. அவன் வெளி வாசலில் வந்து நின்றான். கார் உள்ளே வந்தது. காரில் இருந்து இறங்கிய ஆர்ஆர்எம் எதிரே நின்ற காசியை புன்னகையோடு பார்த்தான். அவனை போன்றவர்களுக்குத்தான் இந்த தந்திரங்கள் கை வந்த கலையாயிற்றே. அப்பாவிகளைப் போல் உள்ளத்து உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் இருப்பதும், முடிந்தால் உள்ளே இருக்கிற எண்ணத்துக்கு முற்றிலும் மாறான தோற்றத்தை காட்டுவதும் தானே அவனை போன்றவர்களின் பழக்கம். காசி, இந்த பையப்பிடி. பெரிய பைய ஒன்றை அவன் கைகளுக்குள் ஆராரையும் திணித்தான். ராகினி திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன காசி, உனக்கும் உன் சம்சாரத்துக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த. கொஞ்சம் பழம் பலகாரம்லாம் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சும்மா கொண்டு போய் உள்ளார வையி. ஆராரை முகமலர புன்னகை செய்தான். எதுக்குங்க இதெல்லாம்? ராகினியின் குரல் தழும்பியது. முதல்ல உள்ள கொண்டுட்டு போய் வை காசி. ஆராரை உரிமையோடு கண்டிக்கும் துணியில் ஒரு செல்ல அதட்டல் போட்டான். காசி வீட்டுக்குள் போனான். என் மேலே கோபந்தானே உனக்கு? அடங்கிய குரலில் கேட்டான் ஆர்ஆர்எம். ராகினி மௌனமாக நின்றாள். சொல்லு ராகி, கோபந்தானே? என்னமோ ஆத்திரத்தில் அப்படி பண்ணிட்ட. யாரு மன்னிக்காட்டியும் நீ என்னை மன்னிச்சுடணும். காசிக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவனை கண்டிக்க மாட்டானா? அந்த மாதிரி நினச்சிக்க. ஆர்ஆர்எம்மின் வார்த்தைகளை கேட்டு ராகினி திகைத்து போனாள். ஐயோ, பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க சார். என்ன செய்யறது ராகி, என் மனசு கேட்க மாட்டேங்குதே. சரி, அந்த பேச்சை விட்டுருங்க என்ற ராகினி ஒரு நொடி தாமதித்து இன்னைக்கு யாரும் என்று சொல்லி நிறுத்தினாள். புன்னகையோடு அவளை பார்த்தார் ஆர்ஆர்எம். வேலைக்கு யாரும் வரலன்னு தானே சொல்ல வந்த? ஆமாம், யாருமே வரலை. சரி, அது கிடக்கட்டும் விடு. காசி டிஃபன் பண்ணிட்டானா?
ராகினி தலையை குனிந்து கொண்டாள். இல்லை என்பது போல தலையை இப்படியும் அப்படியுமாக அசைத்தாள். நீங்கள் மட்டுமா சாப்பிட்ருக்க மாட்டீங்க, மற்ற தொழிலாளிகளும் பசியும் பட்டினியுமாத்தான் இருப்பாங்க என்ற கரிசனத்துடன் சொல்லிவிட்டு மௌனமானான் ஆர்ஆர்எம். என்னம்மா டல்லாக இருக்க? 2 பேரும் சண்டை போட்டிங்களா? பார்த்துக்க, இதுதான் நான் அப்போவே சொன்னது, இப்படித்தான் ஆகும். உனக்கு படிப்பு இருக்குது, எல்லா விவரமும் புரியுது. அவனுக்கு என்ன புரியும் சொல்லு? எதுக்கு சண்டை போட்டீங்க? இங்கே வேலையே நாம் பார்க்க வேணாம், கிளம்புன்னு இருப்பான். கிடைச்ச வேலையையும் தொலைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு நீ பதிலுக்கு கத்தியிருப்ப. நான் சொல்கிறது கரெக்டு தானே? அதுவரையில் அப்படி நினைக்காத ராகினிக்கும் காசிக்கும் சட்டென்ற வேலை இல்லாமல் வறுமையோடு போராடும் வாழ்வின் அலைச்சல் நினைவுக்கு வர மனசு அலைக்கழிப்புக்கு ஆளானது. மனம் முழுக்க நிறைந்திருந்த கசப்பும் கோபமும் கரையத் தொடங்கியது. என்ன ராகினி, நீ படித்தவ தானே? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு நீ படித்ததில்ல? படிச்சிருக்கேன். புத்தம் புதிய 10 ரூபாய் தாள்கள் 5 நீட்டினான் ஆர்ஆர்எம். ஐயா வானாங்க, வச்சுக்க, டிஃபனுக்கு செலவுக்கு ஆகும். மற்ற ஆளுங்க அத்தனை பேருக்குமா சேர்த்து டிஃபன் ஏற்பாடு பண்ணிடுங்க. எதுக்குங்க? பாத்தியா, பேசாமல் வாங்கிக்க. டிஃபன் வாங்கியாந்து நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ராகினி குழறினாள். ஆமாம், முதல்ல காசி சாப்பிடட்டும், அப்புறம் எல்லா ஒர்க்கர்ஸையும் அவன்தான் போய் கூட்டி ஆறணும். ஐயோ, அவர் போவாரா? ராகினி கீச்சிட்டாள். இந்த பாரு ராகினி, நீ சொன்னா காசி கேட்பான். உறுதியான குரலில் அழுத்தம் திருத்தமாய் சொல்லியபடி அவளை பார்த்தான் ஆர்ஆர்எம். நீ கட்டாயப்படுத்தி அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொன்னா அவன் நிச்சயம் கேட்பான். நீ கெட்டிக்காரி, புத்திசாலி, படித்தவ. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அவன் அனுப்பி வை. காசி இருந்த திசையை பார்த்து கொண்டு ராகினி மௌனமாக நின்றாள். மழை லேசாக பெய்து கொண்டிருந்தது. காசியும் ராகினியும் ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்திருந்தனர். ரோட்டில் போய்க் கொண்டிருந்த சினை பசு ஒதுங்க இடம் தேடி வாசலில் இருந்த இரும்பு கேட் பக்கமாக வந்ததும் ராகினி சட்டென்று எழுந்தாள். சோ சோ என்று சத்தமாக மாட்டை விரட்டினாள். ராகினி மௌனமாக இருந்த காசியை பார்த்தாள். டிஃபன் சாப்பிட வேணாவா? வேணாம். ஏன்? பசிக்கலை. ஏன் பசிக்கலை? நான் ஆர்ஆர்எம் கிட்ட பணம் வாங்கினது பிடிக்கலையா? மற்ற வேலையாளுங்களை நான் எந்த மூஞ்சியோட பார்த்து பேசுறது? அவளும் சங்கடப்பட்டு போனவளாக அவன் முகத்தில் பதிந்திருந்த பார்வையை தரைக்கு தாழ்த்தினாள். என்னைய பற்றி அவங்க என்ன நினச்சிக்குவாங்க? சொல்லியவாறு எழுந்தான் காசி. அந்த ரோஷமெல்லாம் சரிதான், ஆனால் எல்லாருக்கும் வயிறு இன்னும் ஒன்று இருக்குதல்ல. அந்த மனுஷனந்தான் இவ்வளவுக்கு இறங்கி வந்து வாயை திறந்து மன்னிப்பு கேட்காத குறையா பேசிட்டு போறாரு. காரியம் பெருசா, வீரியம் பெருசா? நன்றாக யோசனை செய்த பிறகு முடிவாக சொல்பவனைப் போல அவளை பார்த்து பதில் சொன்னான் காசி. வேற எங்கேயாவது போகலாம், கூலி வேலை தானே. எங்கேயாவது போய் வேலை செஞ்சு மானத்தோடு பிழைக்கலாம். எனக்கு இங்கே பிடிக்கல. சர்தான், ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே போனாலும் நம்மை போல வசதி இல்லாதவங்க அவமானப்பட வேண்டியதாக தான் இருக்கும். போகிற புது இடத்துல இங்கே கிடைக்கிற மரியாதை கிடைக்குமோ கிடைக்காதோ, இது உங்களுக்கு பொருத்தமான வேலை. மற்றபடி வேற வேலையை தேடுறதுன்னா அப்படி உங்களுக்கு உருப்படியாக என்ன வேலை தெரியும்? குத்தியா காட்டுற? காசி அவளை எரிச்சலோடு பார்த்தான். பிறகு பெருமூச்சு விட்டபடி பொறுமினான். 4 பேருக்கு முன்னால் நான் அசிங்கப்பட்டது உனக்கு உரைக்கலையா? அந்த கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. மனதுக்குள் என்னவோ நெருடியது. அவள் மனதிலும் அந்த நிகழ்ச்சி ஈட்டி முனையாக தைத்து கொண்டிருந்தது. ஆர்ஆர்எம்மின் எண்ணப்படி பேச வேண்டி வந்ததில் அவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஆனாலும் இந்த இடத்தில் இருந்து எங்கே போவது? ராகினியின் கண்கள் பனித்தன. பெற்றவர்கள் தன்னை பாழுங்கிணற்றில் தள்ளி விட்டுவிட்டதைப் போல உணர்ந்தாள். விசும்பலும் அரைக்குறை புலம்பலுமாக வந்த அவளுடைய தீனமான குரல் காசியின் மனதை கரைய செய்தது. ராகினியின் பக்கத்தில் உட்கார்ந்து பரிவோடு அவள் தோளில் கையை வைத்தான். அவளை நிமிர்ந்து பார்த்த ராகினி, இங்கே வேலை பார்க்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை நான் நினைக்கிறீங்க? வேற வழி இல்லையே. அவள் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். சொல்கிறேன் இல்லை? சரி சரி, அழாத, தலையை வலிக்க போகுது. நான் போய் டிஃபன் வாங்கி அரட்டா? வேணாம். ஏன்? இப்போ எனக்கு பசிக்கலை. நான் வாங்கியார என்று சொல்லியவாறு அவன் எழுந்தான். கண்களை துடைத்தபடி ராகினியும் எழுந்தாள். ஃப்ளாஸ்க்கு கொண்டு போங்க. பணம்? அதெல்லாம் என் கையில் கேது. ஆச்சரியத்துடன் ராகினி அவனை பார்த்தாள். மழை கனமாக வந்துட்டு போகுது, எதுக்கும் குடையை கொண்டு போங்க. ஓடிப்போய் குடையை எடுத்து வந்து அவன் கையில் ராகினி திணித்தாள். அடேங்கப்பா, அக்கறையை பாரு என்றான் காசி. ஆமாம்,
வெடுக்கென்று பேசினாள் ராகினி. அக்கறை இல்லாமத்தான் இப்படி மாஞ்சு போறானாங்காட்டியும். டிஃபன் வாங்கி கொண்டு திரும்பிய காசி ராகினியோடு ஆதிலட்சுமி, கன்னியம்மா, சங்கரன், அகிலாண்டம் ஆகியோர் பேசிக் கொண்டிருப்பதை கண்டதும் ஆச்சரியப்பட்டு போனான். மற்ற தொழிலாளர்களை எதிர்கொள்வது தனக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ராகினியே வீடு வரை போய் அவர்களை அழைத்து வந்திருக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. எப்படித்தான் அவர்கள் மனதை மாற்றினாளோ என்று வியந்து போனான். ஆனாலும் அதை வெளியே காட்டாமல், அதான பார்த்தேன், என்னடா இது இப்படி காலமில்லாத காலத்தில் இப்படி பேய் மழை பிடிச்சிக்கிச்சேன்னு என்றான் சகஜ பாவத்தில். வெளியே பலமாக இடி இடித்தது. ஆதிலட்சுமி புன்னகையோடு மகனை பார்த்தாள். இம்மா நேரம் கழிச்சு தானாடா நாஷ்டா பண்ணுறது, ஏண்டா இப்படி பண்ணுற? ஓ மருமவளை கேளு, அது என்ன பண்ணும் பாவம். ஃப்ளாஸ்கை அவனிடமிருந்து வாங்கி டம்ளரில் காஃபியை ஊற்றி முதலில் ஆதிலட்சுமியிடம் கொடுத்தாள் ராகினி. நீ குடிராக்கு என்றவாறு அந்த டம்ளரை ராகினியின் கையிலேயே கொடுத்தாள் ஆதிலட்சுமி. நீங்க முதல்ல குடிங்க. பெருமையோடு ஆதிலட்சுமி டம்ளரை வாங்கி கொண்டாள். காஃபியை குடித்தவாறு காசி ராக்கு எல்லாம் சொல்லுச்சு என்றான். காசி வியப்புடன் ராகினியை பார்த்தான். ஓனர் தான் பண்ண தப்ப உணர்ந்து மனசுக்குள்ள ஃபீல் பண்ணி ராகினி கிட்ட சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன என்றான் சங்கரன். காசியின் நெற்றி சுருங்கிற்று. வேணும்னா நேரில் என் கையிலவே சொல்கிறேன்னாராமை, அதான் பெரிய மனுஷன்றது. சரி விடு, என்னவோ நடக்கக்கூடாதது நடந்து போயிடுச்சு. வேலை செய்யாட்டாலும் இன்னைக்கு சம்பளம் போட்டு தரேன் என்ன சொல்லிங்கிறாராமே, உன் கையில் ரொம்ப மறுபாதியாக பேசினாராமே என்றாள் குரலில் திருப்தியோடு அகிலாண்டம். இன்னாடா கம்முன்னு குந்திங்கிற என்று கேட்டாள் ஆதிலட்சுமி. காசி ராகினியை பார்த்தான். அவள் அமைதியாக உட்கார்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தாள். காசி, ஆமாம்மா, ரொம்ப மறுவாதியாக பேசினாரு. அன்னைக்கு என்னமோ அப்படி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது இப்போ? கன்னியம்மாள் ஆர்வத்துடன் கேட்டாள். நாளையிலிருந்து வேலைக்கு ஒழுங்காக முறையாக வந்துட வேண்டியது தான் என்றான் சங்கரன். சங்கரனின் வார்த்தைகளை வேலையாட்கள் அனைவரும் ஒரு தீர்ப்பை போல ஏற்றுக்கொண்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு கலைந்து போனார்கள். மழை ஓயவில்லை. விடாமல் பெய்து கொண்டிருந்ததால் வீதி எங்கும் வெள்ளம். ஸ்டோரூம் பக்கமாக காசி எட்டி பார்த்தான். மண் போட்டு மனையை உயர்த்தி கட்டி இருந்ததால் வெள்ளம் தேங்கி நிற்காமல் வீதி பக்கமாக வழிந்து கொண்டிருந்தது. அதையே பார்த்து கொண்டு நின்ற காசிக்கு தன் சொந்த குடிசையின் நினைவு வந்தது. மழை வந்த கையோடு அங்கே வெள்ளம் வந்துவிடும். வழியெல்லாம் சேரும் சகதியுமாக நிறைந்துவிடும். ஒவ்வொரு குடிசையும் வெள்ளத்தின் நடுவே தனித்தனி தீவாக திட்டாக தெரியும். கூரையும் ஒழுகும். அம்மாவும் கன்னியம்மாவும் காவேரியும் மழை ஒழுகும் இடங்களில் சட்டி, பானை, அலுமினிய குண்டான், பிளாஸ்டிக் பாத்திரங்கள் என்று கிடைக்கிறவற்றை வைத்து கொண்டிருப்பார்கள். அடுப்பை பற்ற வைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் தரையெல்லாம் நீர் ஊறி கசகசக்கும். வைக்கோலை தரையில் பரப்பி அதன் மேல் பாய் விரித்துத்தான் படுக்க முடியும். இந்த மாதிரி சமயத்தில் ராகினியும் அங்கே இருக்க வேண்டியிருந்தால் எவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருந்திருக்கும். அதை நினைத்ததும் அவனுடைய உடம்பே கூசியது. இந்த சிறிய வீட்டின் தரையும் அறையும் எத்தனை சௌகரியமாக கதகதம் என்று குளிருக்கு இதமாக இருக்கிறது. சின்ன மழைத்துளி கூட உள்ளே போகாத அருமையான வீடு. என்ன யோசனை பண்ணுறீங்க? காசியின் தோளை தொட்டு ராகினி அசைத்தாள். திடுக்கிட்ட காசி, ஒன்றும் இல்லை என்றான். பொய் சொல்கிறீங்க என்றாள் ராகினி குறும்பாக. இல்லை, பொய் சொல்கிறீங்க என்றாள் ராகினி கொஞ்சலாக. சொல்கிறேன்ல என்றான் காசி லேசான கடுமையோடு. தன் மனதில் ஓடிய சொந்த குடிசையின் மழைக்கால காட்சியை அவளுக்கு எப்படி சொல்வானவன்? பொய் சொல்கிறீங்க ராகினி கொஞ்சினாள். சிரிக்காமலேயே சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லி விளையாட்டு காட்டினாள். என்கிட்ட உள்ளதை சொல்லாமல் ஒன்றுமில்லைன்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்க. சரி, அப்படியே வச்சுக்க. அப்போ சொல்லுங்க. லேசான கோபத்தோடு அவளை பார்ப்பது போல பாவனை செய்தான் காசி. மழை தண்ணி வாய்க்கா வாட்டம் ஓடுறதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன்ல. அவள் அவனுடைய மாவாயை தொட்டி நிமிர்த்தினாள். சரி, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு நானே சொல்லட்டுமா? ஊட்டாண்ட வந்தவங்க கிட்ட நான் இப்படி பயங்கரமாக போய் சொல்லிட்டேனேன்னு தானே யோசிக்கிறீங்க? அவன் மௌனமாக அவளை பார்த்தான். சொல்லுங்க. நிஜமாக சொல்கிறேன், அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. ஒன்றுமே நினைக்கலையா? நினச்சேன். என்ன நினச்சிங்க? புத்திசாலி பொண்ணுன்னு. திருட்டு பொண்ணுன்னு நினைக்கலையே. இல்லை, காசி திட்டவட்டமாக சொன்னான். அவள் ஆறுதலாக பெருமூச்சு விட்டாள். பிறகு பிரியத்துடன் அவனை பார்த்தாள். நிஜமாவா?
ஆமா, ஆமா, ஆமா. போதுமா? ராகினியின் பார்வை அவன் மேலேயே இருந்தது. அவன் சட்டென்று சொன்னான். நீ படிச்சவ, அறிவுடையவ, பக்குவமா பேசத் தெரிஞ்சவ. என்னைப் போலவா? என்ன சொல்றீங்க? ஆமா, நான் படிப்பில்லாதவன், வேலை வெட்டி தெரியாதவன், உருப்படாதவன், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். திடுக்கிட்டு போனவளாக ராகினி பதட்டத்துடன் கேட்டாள். யார் அப்படி சொன்னாங்க? யார் சொல்லணும்? அதுதானே நெஜம். நானே சொல்றேன் என்ற அவன் நிதானமாக பதில் சொன்னான். இல்ல, காலையில நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னத மறக்காம கோவத்துல சொல்லி காட்டுறீங்க என்றபடி எழுந்தாள் ராகினி. அவள் கண்கள் கலங்கின, உதடுகள் துடித்தன. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்கு போயி சும்மா எதுனா சொல்லாதீங்க. ராகினியின் குரல் விம்மிற்று. என்னை எதுக்கு இம்சை பண்றீங்க? அட! காசி அவள் அருகே சென்று அவள் தோளில் கை வைத்தபடி சொன்னா கேட்டுக்கணும் என்றான். அவள் அவனுடைய கையை தட்டிவிட்டாள். போங்க. மறுகணம் காசி ராகினியை அவள் எதிர்பாராத விதமாக அணைத்தான். வெளியே மின்னல் சடசடத்தது. ராகினி தும்மினாள். எடுத்ததுக்கெல்லாம் அழுதா இப்படித்தான் என்றபடி காசி அவள் முகத்தை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். காலையிலேயே ஆர்ஆர்எம்மின் படகு கார் வந்து நின்றதும் ஆதிலட்சுமியோடு பேசிக் கொண்டிருந்த ராகினியும் காசியும் திகைத்து போய்விட்டனர். அவர் அப்படி வந்ததே நல்லதாகி விட்டது என்று நினைத்தபடி காசி அவசர அவசரமாக கேட்டை திறக்கப் போனான். ராகினியும் அவன் பின்னாலேயே நடந்தாள். ஆர்ஆர்எம்மை பார்த்து வணக்கம் சார் என்றாள் ராகினி. ஆர்ஆர்எம்மின் முகம் வாடி போயிருந்தது. குட் மார்னிங்க என்றான். காசி கேட்டை திறந்ததும் வேணாம்ப்பா, நான் புறப்படுறேன், காரை உள்ள கொண்டாரல என்றான். ராகினி ஒரு முக்கியமான விஷயம் என்றான். என்ன சார்? அது யார்? உன்னோட மாமியார் தானே? ஆமாம் சார். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? எங்கள் நாத்தனாரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்களாம். அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்திருக்காங்க. ஏன், என்னாச்சு? உன் நாத்தனாருங்கிறது கன்னிமா தானே? என்னாச்சு அதுக்கு? பிரசவத்தில் ஏதாச்சும் சிக்கலா? இல்லைங்க. அவங்கள வர சொல்லு. காசி தன் அம்மாவை கூப்பிட்டான். ஆதிலட்சுமி பயபக்தியோடு வந்தாள். என்னம்மா, உன் பொண்ணுக்கு எப்படி இருக்குது? இடுப்பு நோவுது, வயிற்று வலிக்குதுன்னு அழுவரா. டாக்டர் என்ன சொன்னாங்க? பிரசவத்துக்கு நாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வேற என்னமோ சிக்கலுன்றாங்க. ஆஸ்பத்திரியில் உன் பொண்ணு கூட யார் இருக்கிறாங்க? என் சின்னம்மாவளும் ஆப்பக்கார சின்னத்தாயும் இருக்கிறாங்க. ஆறாரம் பேக்கெட்டுக்குள் கையை விட்டு 3 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து இந்தாம்மா என்று ஆதிலட்சுமியிடம் நீட்டினான். என்னங்க இது என்று பதறியவாறு காசியையும் ராகினியையும் பார்த்தாள் ஆதிலட்சுமி. வைத்திய செலவுக்கு வச்சுக்கங்க, பணம் தேவைப்படுமே. சொல்லு ராகினி. ராகினி ஒன்றும் பேசாமல் மாமியாரை பார்த்தாள். ஆதிலட்சுமி அந்த நோட்டுகளை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். மகராசனாயிருக்கணும். காசி, உங்ககிட்ட செலவுக்கு ஏதாவது இருக்குதா? காசி மௌனமாக நின்றான். ஆர்ஆர்எம் மறுபடியும் 3 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவனிடம் நீட்டினான். ஐயையோ, எதுக்குங்க இவ்வளவு பணம் என்றாள் ராகினி. பணம் எதுக்குன்னு கேட்குற முதல் ஆள் நீதாம்மா. இப்போ தேவைப்படும் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் இருக்கும் பாரு, வாங்கிக்கங்கம்மா. சொல்லுமா ராகினி. ராகினி மறுபடியும் மௌனமாக நின்றாள். சொல்லுமா ராகினி. ஆர்ஆர்எம் நோட்டுகளை காசியின் கையிலே திணித்தான். பிறகு ராகினியை பார்த்து ராகினி, நான் இன்னும் காஃபி குடிக்கல என்றான் ஆர்ஆர்எம். காசி ராகினியை கேள்வியோடு பார்த்தான். வீட்டில் ஃப்ளாஸ்க் இருக்குதா? எங்கள் வீட்டு ஃப்ளாஸ்கில் வாங்கி அந்த குடிப்பீங்களா? ஆச்சரியத்தோடு ஆர்ஆர்எம்மை பார்த்தாள் ராகினி. அதனால் என்ன? ஃப்ளாஸ்கை காசிகிட்ட கொடுத்து காஃபி வாங்கி வர சொல்லு. ராகினி மறுவார்த்தை பேசாமல் உள்ளே போனாள். ஃப்ளாஸ்கை எடுத்து கழுவினாள். அவளை பின் தொடர்ந்து வந்த காசியிடம் ஃப்ளாஸ்கை கொடுத்து பாருங்க, ஹாட் வாட்டரில் ஃப்ளாஸ்கை முதல்ல நல்லா கழுவ சொல்லுங்க. ஸ்பெஷல் காஃபியாக வாங்கியாங்க. பணம் அதிகமானாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கணும். பக்கத்தில் நின்று பார்த்து போட்டு வாங்க, பார்த்து போட்டு வாங்கிட்டு வாங்க என்றாள். பின்னர் சூட்கேஸை திறந்து 10 ரூபாய் நோட்டை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க என்றாள். எந்த பணம்? இப்போ அவர் கொடுத்த பணம்? மறந்தே போயிட்டேன் என்று அசடு வழிய கூறியபடி சட்டை பைக்குள் இருந்த 3 100 ரூபாயை அவளிடம் கொடுத்துவிட்டு வெளியே போனான் காசி. சீக்கிரமா என்றபடி சூட்கேஸுக்குள் பணத்தை வைத்து மூடிவிட்டு அதை கீழே வைத்து சூட்கேஸ் இருந்த ஸ்டூலை எடுத்து துணியால் அழுத்தி துடைத்துவிட்டு வெளியே கொண்டு வந்து போட்டு ஆர்ஆர்எம்முக்கு பக்கத்தில் பயபக்தியோடு வைத்தாள் ராகினி. உட்காருங்க சார். எதுக்குமா சிரமம் என்றவாறு ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டான் ஆர்ஆர்எம். உன் மருமவ தங்கமான பொண்ணு, புத்திசாலி என்றான் ஆர்ஆர்எம் ஆதிலட்சுமியிடம்.
ஆமாங்க, அது மகாலட்சுமிங்க என்றாள் ஆதிலட்சுமி பெருமை பொங்கும் குரலில். அது வந்துவிட்டு தான் இந்த பையன் மனசனாக்கீரா. மாமியார் தன்னை பற்றி சொன்ன வார்த்தையில் நெகிழ்ந்து போனவளாய் நின்றாள் ராகினி. இன்னும் 2 தளங்கள் கட்டி முடிந்து சிமெண்ட் பூசி வெள்ளையடித்து எலக்ட்ரிக்கல் வேலைகள் வரைதான் இங்கே குடியிருக்க முடியும் என்ற நினைவு வந்ததும் அவள் மனசு கனத்தது. இந்த இடமே சாஸ்வதம் என்பது போல அவள் போட்டிருந்த சின்ன தோட்டத்தையும் மல்லிகை கொடியையும் பார்த்து பெருமூச்சு விட்டாள். புதிய உறவாக தெருநாய் ஒன்று சாப்பாட்டு வேளைக்கு அவள் காலை சுற்றத் தொடங்கி இருந்தது. இந்த நிம்மதியும் உறவும் இன்னும் கொஞ்ச நாள்தான் என்ற எண்ணம் தோன்றியதும், என்னம்மா யோசனை பண்ற என்றார் அவர். ஒன்றுமில்லைங்க என்றாள் அவள். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த கட்டட வேலை முடிஞ்சப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தானே யோசிக்கிற? வியப்போடு அவரை பார்த்தாள் ராகினி. பாரு, எனக்கு இன்னும் ஃப்ளாட்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் நீ தான் சூப்பர்வைசர். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளாட்ஸில் காசி தான் வாட்ச்மேன். தோ பாரு, கீழே இருக்கிற முன் ரூம், அது வாட்ச்மேன் ரூம். அது வெறும் ரூம் மட்டுமல்ல, டாய்லெட் கிச்சன் எல்லாம் சேர்ந்த ரூம். இதை இப்போ சொல்லக்கூடாதுன்னு இருந்த, உன்னோட கவலை தெரிஞ்சதுனால மனசு கேட்காம சொல்லிட்டேன். நான் இருக்கிற வர நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஆதிலட்சுமி ஆர்ஆர்எம் பக்கம் திரும்பி கையெடுத்து கும்பிட்டாள். முப்பாத்தம்மா, உனக்கு 100 வயசு கொடுப்பாயா? ராகினியின் கண்கள் பனித்தன. மனம் சந்தோஷத்தால் பூரித்தது. ஆர்ஆர்எம் கண்ணாடியை கழற்றிவிட்டு அவளை அவள் கண்களின் வழியாக ஊடுருவுவது போல பார்த்தான். ராகினி தன்னை அறியாமலேயே தலையை கவிழ்த்து கொண்டாள். ராகினி, அவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போகட்டும். நீ சாயங்காலமா போ. இனிமேல் தான் கட்டடத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எல்லாமே ஒசத்தியான பொருளுங்க. கவலையே படாதீங்க, எங்கள் உசுறு போனாலும் பொருள் பத்திரமா இருக்கும் என்றாள் ராகினி. ஆர்ஆர்எம், அது என்ன பேச்சு, உசுறு போனாலும்னு படார்னு சொல்லிட்டியே. எனக்கு இந்த பேச்செல்லாம் பிடிக்காது. சின்ன பொண்ணு வாயில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரலாமா? ராகினியின் மனசு ஆர்ஆர்எம் மனிதர் மீது காட்டும் அக்கறையில் அன்பை காட்டிய அவனுடைய அந்த வார்த்தைகளில் குளிர்ந்து போனது. ஆர்ஆர்எம்மின் மீது அவள் கொண்டிருந்த மரியாதை கூடியது. காஃபியை ஆர்ஆர்எம் குடித்து முடித்ததும் காசியும் ஆதிலட்சுமியும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். கன்னியம்மாள் எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள் என்பதையும் புறப்படுவதற்கு முன் ஆர்ஆர்எம் விசாரித்து கொண்டான். பிறகு உள்ளே கட்டிடத்தை பார்க்க சென்றான். வெளிப்புறமாக கட்டிடத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்து ஸ்டூலில் உட்கார்ந்தான். ராகினி ஃப்ளாஸ்கை கழுவி வைத்துவிட்டு வெளியே வந்தாள். ராகினி, வீட்டு பூட்டை கொண்டாமா என்றான் ஆர்ஆர்எம். ராகினி ஒன்றும் புரியாமல் வீட்டின் பூட்டை கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாள். அதை பரிசீலிப்பது போல பார்த்தான். இது போதாது, நீ இன்னும் கொஞ்சம் கனமான பூட்டா வாங்கணும். நான் பணம் தரட்டுமா என்றான். ஐயோ, பணம் தான் கொடுத்துருக்கீங்களே. ராகினி, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற என்றான் திடீரென்று. ராகினி அந்த கேள்வியால் திகைத்து போய்விட்டாள். சொல்லு ராகினி. அவளையே உற்று பார்த்தான் ஆர்ஆர்எம். சொல்லுமா. நீங்கள் ரொம்ப நல்லவர். அப்புறம் சமயத்தில் திட்டினாலும் கத்தினாலும் ஒரு பக்கத்தில் ஏழைங்களுக்கு இறக்கப்படுறவர். அப்புறம் பெரிய பணக்காரர். அவ்வளவுதானா என்று சொல்லிவிட்டு ஆர்ஆர்எம் அவள் மேல் ஊன்றிய பார்வையை விளக்காமல் மிகவும் மிருதுவான குரலில், ராகினி, என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும். என்ன சார், நீங்கள் போய் எங்கிட்ட தடுமாறினாள் ராகினி. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்த யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு முதல்ல சத்தியம் பண்ணணும். அப்புறமா தான் சொல்லுவேன். ராகினி யோசனையோட 3வது தளத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மனசு குழம்பி கேள்விகள் முளைத்து எழுந்தன. என்ன இது, இப்படி யோசிக்கிற? சரி, அப்போ வேணாம் ராகினி, நான் புறப்படுறேன். ஆர்ஆர்எம்மின் சுருங்கின முகத்தோடு எழுந்தான். ராகினி கைகளை பிசைந்து கொண்டாள். சமாளித்து கொண்டு, உட்காருங்க சார் என்றாள். ஆர்ஆர்எம்மின் முகம் லேசாக மலர்ந்தது. உட்கார்ந்தான். குட் கேர்ள், நான் நினச்சது சரியா போச்சு. சொல்லுங்க என்றாள் ராகினி. நீ சத்தியம் பண்ணணும் ராகினி. 3வது ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. சத்தியமா? முப்பாத்தம்மா மேலே சத்தியமா? என் புருஷன் மேலே சத்தியமா? நான் உன்னை நம்புறேன் என்று சொல்லிவிட்டு ஆர்ஆர்எம் விஷயத்தை சொன்னான். ராகினி அதை கேட்டதும் அதிர்ந்து போய் நின்றாள். 3வது மாடியில் இருந்து 4ஆம் 5ஆம் மாடிகளுக்கான சாரங்கள் வேகமாக கட்டப்பட்டு கொண்டிருந்தன. கம்பிகளும் சாரத்தடிகளும் சிமெண்ட் மூட்டைகளும் புதிதாக வந்து இறங்கின. மத்தியானத்தில் இருந்து 10 பேர் புதிதாக வேலைக்கு வந்திருந்தார்கள். தற்காலிகமாக இன்னொரு ஷெட் போடப்பட்டு மின்சார உபகரணங்கள், லிஃப்ட் போடுவதற்கான கம்பிகள் ஆகியவை அங்கே வைக்கப்பட்டன.
ராகினி கணக்கு விவரங்கள் எழுதிய நோட்டு புத்தகங்களை உள்ளே கொண்டு போய் வைத்தாள். பிறகு அனுமந்துவை கூப்பிட்டாள். என்னக்கா என்றவாறு அங்கே வந்தான் அனுமந்து. அனுமந்து, நீ இப்போ உடனே கடைக்கு போகணும். சரிக்கா. 3 சூட்கேஸும் பெரிய பூட்டும் வாங்கி ஆறணும். என்ன சைஸு சூட்கேஸ்க்கா? ரொம்ப பெருசும் இல்லாமல் சிறுசும் இல்லாமல் 5-6 செட்டு துணிமணி வைக்கிறாப்புல 3 சூட்கேஸுங்க வாங்கியாயேன். ஏங்கா ஊருக்கு போறியா? பேசாமல் போய் சொன்னதை வாங்கிட்டு வா. அவளை ஏறிட்டான் அனுமந்து. ஏங்கா இப்படி உம்முன்னு இருக்கிற? சீக்கிரமா போ என்று சொல்லிவிட்டு வெளியே பார்த்தாள் ராகினி. ஆர்எம் சொன்னதில் 50% வேலையை செய்து முடித்து விட்டது போல் இருந்தது அவளுக்கு. வெளியே அழகப்பனின் லாரி செங்கற்களோடு வந்து நின்றது. கொத்து கரண்டியும் மட்டப்பலகையும் 2வது தளத்தில் இருந்து சட்டென்று கீழே விழுந்ததும் அஞ்சலை திகைத்து போய்விட்டாள். கீழே இருந்து சிமெண்ட்டும் சரளை கற்களும் நிறைந்த தலை சுமையுடன் சாரத்தின் மேல் ஏறி வந்து கொண்டிருந்த கம்சலையின் கால் மீது கொத்து கரண்டி விழுந்த வேகத்தில் ரத்தம் பீரிட்டது. ஐயோ என்று கம்சலை துடித்து போனாள். என்னாச்சு? ஐயோ விரலு போச்சே, ஒதுங்கிப்போ. காசி கீழ்த்தளத்துக்கு ஓடி வந்தான். கம்சலையின் 2 விரல்கள் தனியாக தொங்கின. வேகமாக கீழே விழுந்த கொத்து கரண்டி சொல்லி வைத்தாற் போல அந்த விரல்களை துண்டாடி இருந்தது. அருந்து தொங்கும் சதையும் இரத்தமும் தரையை நனைத்தன. ஐயையோ சொல்லிக்கொண்டே கம்சலை சரிந்தாள். காசிக்கு தலையை சுற்றியது. நெற்றி பொட்டுக்களை அழுத்தி பிடித்து கொண்டான். சரிந்து கிடந்த மணல் மேடு போல தரைமேல் விழுந்து கிடந்த கம்சலையிடம் போன அன்னம் தனது முந்தானையை சர்ரென்று கிழித்தாள். தொங்கி கிடந்த விரலை அடுத்திருந்த இரத்த காயத்தை துடைத்துவிட்டு காசியின் பக்கம் திரும்பி, காசி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா என்றாள். காசி தன்னுடைய ஷெட் பக்கம் ஓடினான். அப்போதுதான் ராகினி எங்கோ போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். அவளோடு காவேரியும் வந்து கொண்டிருந்தாள். பதட்டத்தோடு வந்த காசியை பார்த்து ராகினி பரபரப்பாக, என்னாச்சு சொல்லுங்க என்றாள். நடந்ததை ஒரு வரியில் சொல்லிவிட்டு காசி தண்ணீர் எடுப்பதற்காக ஓடினான். படபடவென்று வந்தது ராகினிக்கு. ஒரு நொடியில் சமாளித்து கொண்டு வேகமாக கீழ்த்தளத்துக்கு போனாள். காவேரியும் அவளை தொடர்ந்தாள். அதற்குள் தண்ணீர் செம்பும் கையுமாக காசி வந்தான். கம்சலையின் ரத்தம் ஒழுகும் காலை பார்த்ததும் காவேரி திடுக்கிட்டு போய்விட்டாள். அன்னம் துணியை தண்ணீரில் நனைத்து கம்சலையின் விரல்களை ஒன்றாக கட்டினாள். சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும். மூஞ்சியில தண்ணீர் தெளி. சூடா காப்பி வாங்கி வா. சோடா வாச்சு கொடுங்க. மயக்கமாயிட்டாப்புல தெரியுதே. காசி ஷெட்டை நோக்கி ஓடினான். காவேரி ராகினியை பார்த்தாள். ராகினி பதட்டத்தை வெளியே காட்டி கொள்ளாமல் நின்றாள். ஆஸ்பத்திரிக்கு உடனே போயிடணும். ரத்தமா குட்டுதே. ராகினி பதட்டத்தை வெளியே காட்டி கொள்ளாமல் நின்றாள். ஆஸ்பத்திரிக்கு உடனே போயிடணும். சீனு ஓடிப்போய் திருமுனையில் இருந்து எதனா ஆட்டோ கூட்டிக்கினுவா ஏன்? சீனிவாசன் ஒரே ஓட்டமாக ஓடினான். சரி, மற்றவங்க போய் அவங்கவங்க வேலையை பாருங்க என்றாள் ராகினி. அஞ்சலை எரிச்சலோடு ராகினியை பார்த்தாள். கம்சலை போன வாரம் முழுசும் ஜுரம்னு கிடந்தா. என்ன பண்ண போறாளோ? கம்சலையின் முகம் வலியால் சுருங்கி நெறிந்தது. கண்களை திறக்காமலே ஈனஸ்வரமாக முனகினாள். அவள் கைகள் லேசாக நடுங்கின. ஆட்டோ வரும் சத்தம் கேட்டது. காசி காஃபி டம்ளரை ராகினியிடம் கொடுத்தான். ராகினி அதை அஞ்சலையிடம் கொடுத்தாள். அஞ்சலை கம்சலையின் தலையை தனது மடியில் தாங்கி அவளுக்கு காஃபியை வாயில் ஊற்றினான். அன்னம் பக்கத்தில் இருந்த முரத்தினால் கம்சலைக்கு விசிறிவிட்டாள். ஆட்டோ வந்துருச்சு என்றபடி சீனி ஓடி வந்தான். கம்சலை கூட துணைக்கு யாரு போறது என்று ராகினி அஞ்சலையை பார்த்து கேட்டாள். நான் அன்னமக்கா 2 பேரும் போதும். யாருன்னா ஆம்பளை ஆளுங்க கூட போனா பரவாயில்ல என்றாள் தனம். ஆமா என்றாள் அஞ்சனை. யாருன்னா ஒரு ஆள் வாங்க. நான் வரட்டுமா என்று ராகினியை பார்த்தவாறே காசி கேட்டான். வா என்றாள் அஞ்சலை. ஆட்டோக்காரனுக்கு தர்றதுக்கு துட்டு சரி பண்ணணுமே என்ற கேள்வியுடன் அஞ்சலை ராகினியை பார்த்தாள். உங்ககிட்ட எதனா கீதா என்று காசி விசாரித்தான். கம்சலை கதியத்தவ. ஓனர்கிட்ட சொல்லி நீதாமா எதனாச்சும் வாங்கி கொடுக்கணும். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு உங்கள் கையிலிருந்து எதனா கொடுத்துட்டு அப்புறமா ஓனர் கையில் வாங்கிக்கம்மா என்று லட்சுமி கிழவி ராகினியிடம் சொன்னாள். நல்லா கீது. இங்கே யாரு கிட்டக்கிது துட்டு? இங்கே யாருகிட்டக்கிது துட்டு என்றாள் ராகினி. ஐயோ அம்மா என்று முனகினாள் கம்சலை. காவேரி வேதனை பொங்கும் மனதுடன் கம்சலையை பார்த்தாள். பிறகு காசியையும் அன்னத்தையும் மாறி மாறி பார்த்தாள். ஆட்டோவுக்கு எவ்வளவு துட்டு ஆகும்?
ரூ. 20 கேட்பாங்க. அப்புறமா மருந்து மாத்திரைன்னு சீட்டு எழுதி கொடுப்பாங்க. அத்தை வாங்கணும். சரி அப்போ கிளம்புங்க. என்கிட்ட கொஞ்சம் துட்டுக்குது, நான் தரேன் என்றாள் காவேரி. காவேரி தனது கைக்குள் வைத்திருந்த சின்னஞ்சிறு பர்ஸை விரித்து ரூ. 5 ரூ. 2 என்று அழுக்கேறி கிடந்த நோட்டுகளை எடுத்து நீட்டினாள். எடுத்து எண்ணினாள். ரூ. 34 தெரியது. அதை காசியிடம் நீட்டினாள். புறப்படுங்க. மகராஜி கத்தது. நல்லா இருக்குன்னு நீயி என்று அவள் கன்னத்தை வழித்து அன்னம் நெட்டி முறித்தாள். ஆட்டோ அங்கிருந்து புறப்பட்டது. காவேரி ஷெட்டில் இருந்தபடியே அந்த கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களை பார்த்து கொண்டிருந்தாள். ஆண்கள், இளம் பெண்கள், சிறுவர்கள், கிழவிகள் என்று எத்தனை விதமான தொழிலாளர்கள், ஒடிசலான இடுங்கிய கண்கள் உடனான பார்வைக்கு வேதனையை தரும் மனிதர்கள், வாழ்விலும் தொழிலிலும் எந்த பாதுகாப்பும் அற்ற மனிதர்கள். காவேரி என்றவாறு உள்ளே இருந்து வந்த ராகினி, டிஃபன் சாப்பிட்றியா என்று கேட்டாள். வேணாம், வரப்ப பசி பசின்னியே. இங்கே இருக்கிறவங்க நிலைமையையும் கம்சலை பட்ட பாட்டையும் பார்த்ததும் பசியே மறந்து போயிடுச்சு. சரியா போச்சு போ. அந்த பொண்ணு கம்சலை ரொம்ப பாவம் இல்லை அண்ணி. ஆமாம் பாவம், 2 விரல் போயிடுச்சு. காயம் மாற எத்தனை நாள் ஆகுமோ? கம்சலைக்கு ஓனர் எதுனா உதவி பண்ணுவாரா அண்ணி? நமக்கு என்ன தெரியும்? இல்லை வேலை பண்ணிக்கின்னு இருக்க சொல்ல தானே கம்சலைக்கு விரல் போச்சு. நியாயமாக பார்த்தா அவர் உதவி பண்ணி அவனும் தானே. அப்படி கண்டிஷனாக சொல்லிட முடியுமா? அவராக பார்த்து பெரிய மனசு பண்ணி ஐயோ பாவம்னு நினச்சா உண்டு, அவ்வளவுதான். இவங்களா கேட்க மாட்டாங்களா? நான் என்னத்தை கண்ட? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? ராகினி மௌனமாக நின்றாள். நீங்கள் படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, ஓனர்கிட்ட எடுத்து சொல்லி நியாயமாக கம்சலைக்கு என்ன பண்ணணுமோ அதை நாம தான் பண்ணணும். அந்த பொண்ணு பாவம் இல்லை. நீங்கள் சொன்னால் ஓனர் கேட்பாருங்கிறாங்க. காவேரியின் பார்வை மேல் தளத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களை பார்த்துவிட்டு மீண்டும் ராகினியின் மேல் படர்ந்தது. இவங்க நம்மளை போல ஏழப்பட்ட ஜனங்க. அண்ணி, நம்மளால தான் இவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். நாம தான் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே விம்மலும் கதறலுமாக ஓடி வந்தாள் கம்சலையின் பங்கஜம். ஏமாவா, எங்க அவளுக்கு என்ன ஆயிடுச்சு என்று கேட்டு கதறினாள் அவள். பொறுமையா இருமா, இப்போ என்ன ஆயிடுச்சு? மேல் தளத்தில் இருந்து ரங்கன் ஓடி வந்தான். பாட்டி, கம்சல் அக்காவோட 2 விரலும் தெரிச்சிருச்சு, ரத்தமா ஊத்துச்சு, ஒரு பக்கெட்டு ரத்தம் போயிருக்கும் என்றான் ஐயப்பன். ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டு மண்ணில் உட்கார்ந்து அலறத் தொடங்கினாள் கிழவி. அவள் அழும் சத்தத்தை கேட்டு மேல் தளத்தில் வேலை செய்து கொண்டு நின்றவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். லட்சுமி கிழவி பங்கஜத்தருகே வந்து உட்கார்ந்து அவளுடைய கையை ஆதரவாக பற்றி, பங்கஜா, அவளுக்கு ஒன்றும் ஆவலை. என்னாத்துக்கு வீணா பேஜாரு படுற, பேசாம இரு என்றாள் பரிவுடன். அக்கா என்ற விம்மலோடு லட்சுமியின் முகத்தை பார்த்தாள் பங்கஜம். எம் அவளுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை தாயி, கொத்து கரண்டி காலில் பட்டுடுச்சு, அவ்வளவுதான். விரல் போயிடுச்சாமில்ல? அதெல்லாம் இல்லை, நீ என்னத்துக்கு வீணா அழுவற? கொஞ்சம் காயம் அம்பிட்டு தான். பங்கஜம் மூக்கை சிந்தினாள். ரங்க சொன்னானே, அவனுக்கு என்ன, சின்ன பசங்க அப்படித்தான், எல்லாத்தையும் பெருசு பண்ணி சொல்லிக்கு நிற்பானுங்க. சித்தாள் வேலைக்குன்னு வந்துட்டா காயம் படாமல் அடிபடாமல் வலிப்படாமல் வேலையாகுமா? கம்சலையை எங்கள் அக்கா எடுத்துக்கின்னு போயிங்கிறாங்க, நான் அவளை பார்க்கணும். கம்சலையை எங்கள் அக்கா எடுத்துக்கின்னு போயிங்கிறாங்க, நான் அவளை பார்க்கணும். காசி தப்பி வந்தால் தான் தெரியும், தெரிஞ்சதும் போகலாம். உங்கள் கூட நானும் வரேன், தைரியமாக இரு. பங்கஜம் முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள். வெளியே கேட்டில் RRMின் படகு கார் வந்து நின்றது. RRM கோபத்தில் இருப்பதை கண்டதும் அங்கிருந்தவர்கள் மெல்ல மெல்ல அங்கிருந்து நகர்ந்தார்கள். பங்கஜம் மட்டும் அழுது கொண்டே இருந்தாள். அவளுக்கு RRMை தெரியாது. ராகினி மௌனமாக நின்றாள். யாருமா நீ? இப்போ என்னத்துக்கு இப்படி ஓயாம அழுவற? நிறுத்தமா உன் அழுகைய என்றார் RRM. ராகினி, இந்தாம்மா, இங்கேயே வேலை செய்கிறாங்க? எனக்கு புரியலையே, இது என்னது? கொத்துக்கரண்டி மட்டப்பலகை எல்லாம் இப்படி விழுந்து கிடக்குது, என்னாச்சு? RRM எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் பாறை என இறுகிய முகத்துடன் நின்றான். கன நேரத்துக்கு பின் திடீரென நினைத்து கொண்டவனாக சட்டென்று கேட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், வேலையை பார்க்காம இப்போ காசி எங்கே போயிட்டான்? ராகினியின் முகம் சிரித்தது. அவர் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்காரு. என்ன அநியாயம், வேலைக்கு வந்தவங்களில் பாதி பேரா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது? ராகினி, நீயும் வாயை திறந்து ஒன்றும் சொல்லாமல் சும்மா இருந்தியா? நான் என்ன கள்ள நோட்டா அச்சடிக்கிறேன்?
உழைச்சி சம்பாதிச்ச காசைத்தானே இவங்களுக்கு சம்பளம்னு அழுது தொலைக்கிறேன், இப்படி பண்ணுறாங்களே என்று சலித்து கொண்ட ஆர்ஆர்எம் காது கொடுத்து கேட்க முடியாத வசை மொழிகளை பொழியத் தொடங்கினான். என் பொண்ணுங்க அதைய பாத்தியா சார் என்றாள். ஏமா நானும் அவளை காயம்பட்டுக்கு சொன்னேன், வேலை செய்யறவ வேலை மேலே கவனமாக கண்ணும் கருத்துமா பார்த்து செய்ய வேணாம். பங்கஜம் விம்மினாள். எங்கள் வீட்டில் கம்சல வேலை செஞ்சுதான் அடுப்பெரிஞ்சுக்குன்னு இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் ஆத்தா, என்னை பெத்தவளே. காவேரி அப்போதுதான் ஆர்ஆர்எம் நின்றிருந்த இடத்துக்கு அருகே வந்தாள். ஆர்ஆர்எம்மின் பேச்சு காதில் விழுந்து அவள் மனதில் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஆர்ஆர்எம் அலட்சியமாக அவளை யாருமா நீ என்று கேட்டான். காவேரி வாயை திறப்பதற்குள் முந்திக்கொண்டு ராகினி, என் நாத்தனாருங்க காவேரின்னு என்றாள். காசியோட தங்கச்சியா? ஆமா. காவேரியை மேலும் கீழுமாக பார்த்தான் ஆர்ஆர்எம். என்ன வேலை பண்ணுது? வீட்டில் தான் சும்மாக்கிறா, ஆனால் படிச்சுங்குது. அப்படியா? காவேரியை பார்த்து புன்னகை புரிய முயன்றான் ஆர்ஆர்எம். பங்கஜம் மீண்டும் அழுதாள், குழறினாள். சார், என் பொண்ணை நான் என் கண்ணால் பார்க்கணும் சார். இது என்ன தலைவலியாக போச்சு? இந்த அம்மாவை முதல்ல இங்கேருந்து போக சொல்லுங்க, வீட்டுக்காவது போக சொல்லு என்று ஆர்ஆர்எம் சொல்லி கத்தினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.